ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமா இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன்னாலே அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னு யோசிச்சு பாரு. இப்போது நான் சொல்றது உன்னால நம்ப முடியாத. போங்க வராகி அம்மா, நீங்க இப்படி தான் சொல்றீங்க. என் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கல. நான் 1 மாசமா கேட்குறேன், 3 மாசமா கேட்குறேன், 3 வாரமா கேட்குறேன். நல்லது நடக்கும்னு சொல்றீங்க, எதுவுமே நடக்கிற பாடு இல்லைன்னு நீ கூட சொல்லலாம். ஆனால் நம்பிக்கையோடு இப்போ என்னுடைய வார்த்தைகளை நீ முழுவதுமாக கேட்டீன்னா நிச்சயம் அது நடந்தே தீரும். அது நடந்த பிறகு நீயும் எனக்கு சந்தோஷத்தோடு துள்ளி குதிச்சுக்கிட்டே என் ஆலயத்துக்கு வந்து எனக்கு நன்றி சொல்லுவாய் என் செல்லமே. எப்போவுமே எல்லாரும் கேட்குறதையும் ஆசைப்படுறதையும் நான் உடனே கொடுக்க மாட்டேன். நான் கொடுப்பது எப்போதும் நீ கேட்காததாக வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். ஆனால் நீ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சின்னா நான் உனக்கு கொடுத்தது நீ கேட்டதை விட மிக சிறந்ததுன்ற உண்மை உனக்கே புரிய வரும் என் செல்லமே. கஷ்டங்களை நான் உனக்கு பெருசாக கொடுக்குறேன்னு நீ சொல்கிற. ஆனால் எப்போதும் உன்னால் தாங்க முடிந்த அளவுக்கு மட்டும்தான் நான் துன்பங்களை கொடுத்துருக்கேன். இப்போது நீ அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக தான் உனக்கான ஆசையையும் உனக்கான லட்சியத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு முன்பாக எல்லாருக்கும் ஒரு சோதனை வைக்கப்படும் அல்லவா? அது ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்வு பரீட்சையாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் வெற்றி பெற்றாருன்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு பரீட்சையோ சோதனையோ வைக்கணும் அல்லவா? அதே போலதான் நீ வாழ்க்கையை வெற்றிகரமா சந்தோஷமா செல்வ வளத்தோட நிம்மதியா வாழ்றதுக்கு முன்பாக உனக்கு ஒரு பரீட்சை வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் உனக்கு கொடுத்த சோதனைகளை நினைச்சு மிரண்டு போகாதே. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரும்படியும் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். இப்போது நீ சுமையாக பாரமாக நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வேதனைகளையும் போக்கி உனக்கான வெற்றிகளை தரப்போறேன். நீ எனக்கு செஞ்ச பிரார்த்தனையின் பலனாக உன் வாழ்க்கையவே ஜெயிக்க போற. நீ அமைதியாக இருந்தாலே இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கு அவசியமான அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருவேன். நீ எங்க விழுந்த, எப்படி விழுந்தன்றது முக்கியமல்ல. விழுந்த இடத்திலிருந்தே இந்த வராகியம்மா உன்னை எழுப்பி நிப்பாட்டுவேன். என் மேல நம்பிக்கை வச்சினா இன்னைக்கு நடக்காத விஷயம் நாளைக்கு கூட நிச்சயம் நடக்கும். ஒரு மரத்தில் இருந்து மலர் கீழே விழுவது போல இருந்தாலும் என் அருளால அந்த மலரை அழகாக தெய்வத்துக்கு நான் சமர்ப்பிக்கும்படி செய்வேன். அதே போலதான் நீ தோத்து போறது போல இருந்தாலும், நீ நினைச்சது நடக்காதது போல இருந்தாலும், என் அருளால அதை உனக்கே அழகாக உனக்கே சிறப்பாக சேர்க்க வேண்டிய இடத்துல சரியா உன்னை வெற்றியாளனாக சேர்த்துருவேன் என் தங்கமே. இப்போ உன் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ தைரியமா உறுதியோட மன நம்பிக்கையோட இரு. மன நிம்மதியையும் நம்பிக்கையும் நீ விட்டுட்டு பயப்படணுன்ற அவசியம் இல்லை. என் அருளால நான் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். உனக்கான நல்ல வழியை காட்ட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவது உறுதி. வாழ்க்கை உன்னை அழுத்தி கீழே தள்ளி வீழ்த்தி எதையும் தரவில்லை என்றாலும் இந்த வராகியம்மா உன்னை எழுப்பி மறுபடியும் ஜெயிக்க வைப்பேன், சாதிக்க வைப்பேன். நீ நினைச்சதையும் அழகா வெற்றிகரமா உனக்கு நடத்தி கொடுப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில வந்த தோல்விகள் எல்லாமே நான் உனக்கு கொடுத்த சின்ன சோதனைகள் மட்டும்தான். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் நீ என் மேல நம்பிக்கையோட இருந்தீனா இந்த வராகியம்மா அதுக்கு பிறகு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில கொடுப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்கும். கண்ணீரோடு நீ மனம் நொந்ததெல்லாம் போதும். இப்போது மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை அழகாக வாழும்படி இந்த வராகியம்மா அதிசயம் செய்வேன். நீ ஒத்திகை எடுப்பது போல தெரிந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போது உனக்கு களைப்பாக மாறப்போகுது. களைப்பு நீங்கி களிப்போட மகிழ்ச்சியோட நீ வாழும்படி என் அருள் உன்னிடம் வந்து சேரப்போகுது. உனக்கு இருந்த தடையும் தடங்கல்களும் விலகி உன் வேதனையெல்லாம் போய் உன் வாழ்க்கையில வெற்றி பெற தயாராக. இப்போது நீ அனுபவிக்கும் துயரம் உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்லமே. உன்னை விடவும் உன் கண்ணீரை நான் நம்பிக்கையா பார்க்கிறேன். உன் கண்ணீர் என்பது
நீ மாறியதற்கான அடையாளம். சில நேரங்கள்ல நீ மனசுடைஞ்சு கண்ணீர் விடும்போது நான் எதுக்கு அமைதியா இருக்கேன் தெரியுமா? மனசுல இருக்குது எல்லாமே அத்தனை பாரங்களும் கவலைகளும் தேவையற்ற எண்ணங்களும் அந்த கண்ணீரோட கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உனக்கே ஒரு புதுவாளா நீ புத்துணர்ச்சியோட புது மாற்றத்தோட திரும்பி வருவ. அதுக்காக தான் சில விஷயங்கள்ல நீ மனசுடைஞ்சு கண்ணீர் விடும்போது நீ புது ஆளா திரும்பி வரட்டும்னு நான் அமைதியா இருக்கேன். கண்ணீர் விடுவதும் கவலைப்படுவதும் கூட உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை உருவாக்கும் விஷயமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. சும்மா சும்மா அழுதுகிட்டோம் கவலைப்பட்டுக்கிட்டோம் வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது. இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் வெற்றிக்கான வழியை காட்ட போறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காது என் செல்லமே. இதுவரை நடக்காத விஷயங்களை இப்போது அதிசயமாக உனக்கு நடத்தி கொடுத்து நீ சந்தோஷத்திலும் ஆனந்த தாண்டவம் ஆடும்படியும் நான் செய்ய போறேன். உனக்கான நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு. ஏன் மேல நீ நம்பிக்கையோட இருந்ததின் பலனாக நல்ல வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. என் வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை நீ சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான முடிவை நீயே எடுக்கும்படி செய்ய போறேன். எந்த முடிவை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம பல சமயங்கள்ல நீ தவித்து குழம்புகிறாய். பல சமயங்கள்ல தப்பான வழியை முடிவை எடுக்கிற. இனிமேலாவது முடிவெடுக்கும் போது என்ன நினைச்சுக்கோ, இந்த வராகி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ முடிவெடுத்தினா நானே உனக்கு எதை செய்யணும் எதை தவிர்க்கணுன்ற நல்ல வழிகளை காட்டுவேன் என் செல்லமே. உனக்காகவே தான் நான் அமைதியா பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை உன்னை தோல்வி நோக்கி தள்ளினாலும் வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கலைனாலும் இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். தாமதமானாலும் தவறு நடந்தாலும் என் அருள் தடையில்லாமல் உன்னை வந்து சேர்ந்த பிறகு உன் நிலைமை மாறும். உன்னுடைய வாழ்க்கை திசையே மாறும். எப்போது சோதனை வந்தாலும் எப்போது கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கேன்றதை நீ உறுதியா நம்பினா தோல்வி உன்னை எதுவும் செய்யாது. என்னை நம்பி வாழும் உன் வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி கிடைக்க செய்வேன் என் செல்லமே. அன்பையும் அருளையும் உனக்கு அள்ளி கொடுக்கும் இந்த வராகி அம்மா மீண்டும் உன் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான வழிகளை காட்ட போறேன். நீ என் மேல நம்பிக்கையோட இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி வாழ வைக்கும் சக்தியாக இந்த வராகி அம்மா இருந்து உனக்கான நல்ல நேரத்தை வரவழைக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. என்ன நினைச்சினா வாழ்க்கை உனக்கான வெற்றிகளை பெற்றுத்தரும். கடந்த காலம் உனக்கு கஷ்டமான காலமாக இருந்தாலும் என் அருளால இனி வரப்போற காலம் உனக்கு மனநிறைவான காலமாக இருக்கும். என்னை நம்பும் உன் வாழ்வில் இனி எந்த தடையும் இல்லாம தரமான வெற்றியை மிகப்பெரிய அளவுல உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். சமுத்திரம் அதாவது கடல் அலை வற்றி போனாலும் நட்சத்திரங்கள் ஒளி மங்கி போனாலும் இந்த வராகி அம்மாவின் அன்பும் அருளும் உன் வாழ்க்கையில எப்போதும் ஒளிந்து கொண்டேதான் இருக்கும். கடல் அலைகள் கரைக்கு வந்து சேர மறந்து போகலாம், நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்க மறந்து போகலாம். ஆனா இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கண்டிப்பா நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன்னு சொல்லலாம் அவசரமாக ஓடி வந்தேன். இப்போது உன் வாழ்க்கையை புதுசா தொடங்கி வச்சு உனக்கான நல்லதை நடத்துவேன் என்று சொல்லவே. என் அருளால உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உனக்கான வெற்றி கிடைக்க போகுது. என்னை நம்பி வாழும் யாரும் வாழ்க்கையில கஷ்டப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அதனாலதான் உன் இஷ்டப்படி உனக்கான விஷயங்களை அழகாக சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததிலிருந்து அவனுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. குழந்தை பிறந்தா கூட தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்லையும் திரும்பி படுக்கும், புரளும், கவுந்துக்க முயற்சி செய்யும், எந்திரிச்சு உட்கார முயற்சி செய்யும், நடக்க முயற்சி செய்யும். இப்படியே மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய வாழ்நாள் முழுமைக்கும் ஓய்வு எடுக்காம ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. அப்படி இருக்கும்போது வயசாகி போகுதுன்னு ஓய்வெடுக்க நினைக்காதே. உடம்பு ஓய்வெடுத்தாலும் மனசு எப்போதும் ஓய்வெடுப்பதில்லை. எந்த அளவுக்கு எத்தனை வயசானாலும் நீ சுறுசுறுப்பா உன்னோட வேலைகளை செய்றியோ அந்த அளவுக்கு உன்னுடைய நீண்ட ஆயுள் உன் கைகளில் நினைச்சிருக்கும். கடந்த காலம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கண்டிப்பா நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல நேரத்தை வரவழைக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவுல உன் கைகளில் நினைச்சிருக்கும்.
என்ன வயசானாலும் எவ்வளவுதான் காலம் போனாலும் நீ சுறுசுறுப்பா இருக்கிறதையும் ஓய்வில்லாமல் எதையாவது செய்வதையும் நிறுத்தாதே. எந்த அளவுக்கு நீ உன்னை புத்துணர்ச்சியோட புது வாழ்க்கையைப் போல உணர்ந்து செயல்படுகிறாயோ அந்த அளவுக்கு மென்மேலும் உன் வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கூட உண்டாகும் என் செல்லமே. நான் உனக்கு ஏற்கனவே நிறைய பாடங்களை அனுபவமா சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். யார் உன்னை எந்த தூரத்துல விலக்கி வைக்கிறாங்களோ அதே தூரத்துல நீ வாழ கத்துக்கோ. உன் வாழ்க்கையில இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அதன் மீது கவனம் செலுத்து. தேவையற்ற மாயைகளின் பின்னால நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய எண்ணம் தான் உன் வாழ்க்கையாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களை, வலிமையான தைரியமான எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் உன் மனசுக்கு நீ தைரியம் சொல்லிக்கிட்டு ஊக்கம் சொல்லிக்கிட்டு உற்சாகத்தோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே நல்லதா அற்புதமா நடக்கும். நம்பிக்கையோட நீ எது நடக்கும்னு நம்பினாலும் அதை நிச்சயம் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்கான அனைத்தும் இப்போது உன்னிடம் வந்து சேர தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்தவற்றை உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுத்துட்றேன். நீயாக எதை தேடியும் போக வேணாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் செல்லமே. எப்பவுமே மனசுல ஒரு பெருசா சந்தோஷமோ மகிழ்ச்சியோ கொள்ளாம எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற அளவுக்கு நீ பக்குவப்பட்டு விட்டாயா என்ன? எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்தாலும் அதற்காக மகிழ மாட்டேங்கிற, சிரிக்க மாட்டேங்கிற. பக்குவம் எல்லாம் சரிதான், ஆனா அதுக்காக மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. எப்போதும் மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராகு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில உனக்கான மகிழ்ச்சியை மாபெரும் வெற்றியாக நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். எந்த அளவுக்கு நீ அமைதியையும் மகிழ்ச்சியையும் அழகாய் அனுபவிக்கிறாயோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு வந்து சேரும். ஒவ்வொருவர் சொல்லும் பொய்யும் கண்டிப்பா ஒரு நாள் அவரை தலைகுனிய வைக்கும். எப்போதும் நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பொய் சொல்ல வேண்டாம். ஏன்னா பொய்யுங்கிறது அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக சொல்வதல்ல. ஒவ்வொரு பொய்யும் அவரவர்களை ஏமாற்றிக் கொள்வதற்குத்தான் சமம். நீ எப்போதும் உண்மையவே பேசக்கூடிய ஆளாக இருக்க